ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சட்னி விழுந்து விழுந்து செஞ்சாலுமே, ஆனால் டக்குன்னு நம்ம கிச்சனில் போய் நிற்கும்போது என்ன சமைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க தான் செய்வோம். இன்னமுமே அது நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாரும் யோசிக்க வேணாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா சட்னி ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் தெரியும். இட்லி தோசைக்கு ஏற்ற சட்னி ரெசிபிஸ் தான் இது எல்லாமே. அதே மாதிரி ஊருக்கு போகிறீங்க, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு சமைச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு ரெசிபி நான் போட்டிருக்கேன். எப்படி பண்ணலான்றதை வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சட்னி தான் நம்ம வதக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன், தோலை உரித்து. அதே மாதிரி தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் எவ்வளோ போடுறோன்னா அதே அளவுக்கு நம்ம ஈக்குவல் ரேஷியோ தக்காளி நம்ம சேர்க்கணும். இஞ்சியும் தேங்காயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ரொம்ப போடக்கூடாது, ஒரு அரை சில்லு தேங்காயும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடி அளவுக்கு நான் இன்றைக்கி புதினா எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சட்னி வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நம்ம சட்னி வதக்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அதோட ஃப்ளேவர் நமக்கு இறங்கி. இப்போ நம்ம அடுத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். நறுக்கின இஞ்சியும் தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் போட்டது நமக்கு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். அப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். எப்போவுமே தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளி ஈக்குவலாக போடுற மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தக்காளி போட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை ஆகிடும், டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ நமக்கு அதை கரெக்டாக போடணும். இப்போ நம்ம வதக்கி முடிச்சு நம்ம ஆல்மோஸ்ட் இறக்குற டைமில் நம்ம லைட்டாக புதினா தலையை நம்ம தூவி நம்ம இறக்கி விட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுறணும். முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப வதங்கி நமக்கு புதினாவோட ஃப்ளேவர் நமக்கு கொஞ்சம் கிடைக்காது. ஸோ லாஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம இறக்குற டைமில் போட்டு வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி சட்னி நல்லா வதங்கி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஆற வச்சு சேருங்க. சூடாக இருக்கும்போது சேர்க்காதீங்க, ஏன்னா நமக்கு சட்னி சூடாகிடும், டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறிடும். ஸோ அதனால் ஆற வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம இதேமாதிரி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம சட்னியை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைங்க. நமக்கு தக்காளியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கவங்களோட சட்னி எப்போவுமே டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம சட்னியை தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேன் நம்ம எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் சட்னியை நம்ம சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்க்கும்போது நம்ம டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா சட்னி லைட்டாக நமக்கு கொதித்தாலுமே நமக்கு ஃப்ளேவர் மாறிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொதிக்க வைக்காதீங்க மேக்ஸிமம். ஸோ இப்போ நம்ம மிக்சியில் இருக்கிற லைட்டாக சட்னி இருக்கிறத கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணி நம்ம அந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் தண்ணி நம்ம சேர்க்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு குழம்பு மாதிரி ஆகிடும், சட்னி மாதிரி இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சட்னி வச்சு இட்லி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை இட்லி வாயில் போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம புதினா சட்னி அரைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து நான் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக புளி சேர்த்துக்கலாம், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. இதை வச்சு நம்ம புதினா சட்னி செய்ய போகிறோம். சட்னியை வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம்.
காஞ்ச மிளகாய் சட்னி கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சட்னியோட காரத்தன்மை உனக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் கம்பல்சரி போடணும். அப்போ தான் இஞ்சியோட ஃப்ளேவர் போய் நமக்கு சீக்கிரம் நமக்கு டைஜஷன் ஆகும். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் நம்ம புதினாவை சேர்க்கணும். புதினா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சுருங்க நமக்கு வதக்குனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம புதினா சேர்த்து கரண்டி வச்சு ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்ம புதினா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வதக்கி விடுங்க. இல்லை இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்து திரும்பி நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த புதினா சட்னி. பார்த்திங்கன்னா புதினா சட்னியில் நமக்கு அதிகமான இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லியும் சூப்பராக இருக்கும். நமக்கு இதுவும் எத்தனை இட்லி போகுதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். போட்ட புதினா தேங்காய் துருவல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வதக்கி வச்சது எல்லாமே நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். நான் பண்ணுற சட்னி ரெசிபிஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் சமைக்க தெரியாதவங்க கூட குயிக்காக கற்றுக்கலாம். ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஃபஸ்ட் டைம் கிச்சனுக்குள்ளே போகிறவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பார்க்கும்போது. தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்போவுமே அரைக்கும் போது ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றாமல் அரைங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால். இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்பி மிக்ஸியை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்க போகிறோம். சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கவே கூடாது. லைட்டாக நம்ம குறைன்னு அரைச்சிங்கன்னா தான் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். திரும்பி அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியை சேருங்க. அப்போ தான் கரெக்டான டைமு. எந்த சட்னியுமே கொதிக்க வைக்காதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். ஸோ இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தேவை அப்படின்னா கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நமக்கு சட்னி இருக்கும், அது கொஞ்சம் கலக்கி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புதினா சட்னி. இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வேர்க்கடலை சட்னி பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம சட்னி அரைச்சாலுமே அந்த வேர்க்கடலை சட்னிக்கு ஈடே ஆகாது. சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே. ஸோ இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். வேர்க்கடலை நம்ம வறுத்து தோலெல்லாம் நம்ம நீக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தோல் ரொம்ப நீக்க வேணால், லைட்டாக நீக்கினா போதும். தோல் லைட்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இப்போ மிக்ஸியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். மறுபடியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரைக்கும் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு தேங்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தோல் இருக்கணும். அந்த கலர் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். அப்போ தான் சில பேர் வந்து தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறமா நமக்கு சட்னி அரைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அரைக்காதீங்க. லைட்டாவது கொஞ்சமாக தோல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவர் நமக்கு கொடுத்து. இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி தாளித்து விட்டுக்கலாம். பேன் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியில் தூக்கி நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி. தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நாம் வந்து பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். புதுசாக இருக்கும் உங்களுக்கு இந்த பூண்டு குழம்பு. இது ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு. டக்குன்னு வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப அவசரமாக இருக்கும்போது சமைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, தேவையான ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்து பூண்டை வந்து நம்ம தோலோடு நம்ம நச்சு வச்சுருக்கோம் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததுக்கப்புறம்
ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தவாலே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம அந்த தண்ணியிலேயே நம்ம கொதிக்க வச்சு நம்ம எடுத்திங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, வெளியூருக்கு போறீங்க அப்படின்னும்போது, இட்லிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாது குழம்பு. ஏன்னா நம்ம வெறும் தண்ணி, மிளகாய்த்தூள் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ, நமக்கு இந்த குழம்பு கெட்டே போகாது. எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி நம்ம வெளியில ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட்லாம். இதே பூண்டு குழம்பு நம்ம தவால பண்ணோம். இப்போ அதே மாரி நம்ம வந்து பேன்ல நம்ம பண்ண போறோம். அதே சேம் மெத்தட் தான். இந்த பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா எனக்கு அதிகமா சின்ன வயசுல செஞ்சு குடுத்த ஒரு குழம்பு தான் இது. அவங்களும் ஒர்க்குக்கு போறனால எங்களுக்கு டக்குனு இன்ஸ்டன்ட்டா சமைச்சு குடுப்பாங்க. நெறைய பேருக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா, அவங்க வந்து சாப்பிட்டதில்ல அதனால. நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கனால எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த பூண்டு குழம்பு. ரொம்ப டயர்டா இருக்கு வெளியில போயிட்டு அந்த மாரி வரும்போது, வீட்ல மாவு இருந்துச்சுன்னா யோசிக்காம இந்த மாரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாவும் இருக்கும். நமக்கு சீக்கிரமும் வேலையும் முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம தவால எப்படி பண்ணோமோ, அதே மாரி தான் நம்ம இதுலயும் பண்ண போறோம். ஆனா நல்லா கொதிக்க விடணும் நமக்கு பேன்ல இருக்கிறதுனால. கொஞ்சம் பேன்ல இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் லிக்விடா இருக்கும். நம்ம தவால பண்ணனால கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஷியேட்டு. ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதையும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு வச்சு ஒரு நாள் மட்டும் இத செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க, டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்குது இந்த குழம்பு அப்படின்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போறோம். புதினா சட்னி நம்ம எப்படி பண்ணோமோ, சேம் மெத்தட் தான் கொத்தமல்லி சட்னி. ஆனா புதினாவ தனியா பண்ணணும், கொத்தமல்லி தனியா நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம அதே மாரி தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் நம்ம போட்டு அரைக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். துருவியும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நமக்கு கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கொத்தமல்லி சட்னியில் மட்டும். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நமக்கு கொத்தமல்லிலேயும். ஸோ இதே மாதிரி நம்ம கொத்தமல்லி அந்த சட்னியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக நம்ம வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சு சட்னி. அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சட்னி நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ரொம்ப கம்மியாகவே போடுங்க. ஏன்னா நம்ம வந்து இட்லிக்கு நம்ம கொஞ்சம் மாவில் உப்பு போட்டு தான் நம்ம அரைப்போம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். மிக்ஸி மூடியை க்ளோஸ் பண்ணி இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரையும் நல்லா அரைச்சி எடுத்து வந்துருக்கலாம். இல்லை இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். திரும்பி அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. ஏன்னா நமக்கு வந்து கொதிச்சா டேஸ்ட்டு மாறிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியை நம்ம அரைக்கும் போது அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதையும் கலக்கி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கறதுனால உடனே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 2 நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணுன்னா புளி வச்சு கொஞ்சம் அரைச்சி எடுத்திங்கன்னா 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மணக்க மணக்க கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம மற்ற சட்னிக்கெலாம் வதக்கி நம்ம அரைச்சி ஆற வச்சு நம்ம அதுக்கப்புறம் பண்ணணும். அந்த தேங்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா உடனே நமக்கு பசிக்கும் அப்படின்னு தோணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்ணும் தான் தோணும். ஸோ அதனால் இந்த காரசாரமான தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கோம். லைட்டாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு ஈக்குவலாக பொரிகடலை எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்குவோம். அப்போ தான் நமக்கு வந்து தேங்காய்லாம் நல்லா கிரைண்ட் ஆகி நமக்கு வரும். மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். எப்போவுமே தேங்காய் சட்னி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போடணும். அதோட காரத்தன்மை பட்டால் தான் நமக்கு தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். தண்ணி சேர்த்து இப்போ திரும்பி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேங்காய் சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் சட்னியை தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறது அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு மேக்ஸிமம் எண்ணெய் நம்ம அவ்வளோவா சேர்க்கக்கூடாது. அது தேங்காய் சட்னிக்கு லைட்டாக சேர்த்திங்கன்னா போதும். கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடுகோட ஃப்ளேவர் போய் நமக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு உருவி நீங்கள் போட்டிங்கன்னா அதோட சட்னியில் போய் நமக்கு பச்சை கருவேப்பிலையோட டேஸ்ட்டு போய் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. டக்குன்னு செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம செய்வோம் தேங்காய் சட்னி தான். அந்த தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசை இட்லி வச்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம பூண்டு சட்னி பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சட்னி பார்த்திங்கன்னா ஊருக்கு நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சட்னி அரைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்டே போகாது. 2 நாள் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சட்னி நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அதிகமாக சேர்த்துக்க சொன்னேன். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பூண்டு நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். அந்த பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் உரித்து கூட நீங்கள் பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாகவே போடணும். அப்போ தான் நமக்கு காரத்தன்மை கொஞ்சம் அதிகமாக வந்து சட்னி டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நமக்கு ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ண கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஈக்குவலாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். இல்லைனா ஒரே இடத்துல நமக்கு ஃப்ரை ஆகி வரும். ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். சட்னி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நல்லாயிருக்கும். மிளகாய் சட்னி மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பூண்டு நம்ம போட்டிருக்கிறதுனால காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்து போட்டுக்கனால அதோடய ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும் சட்னியோட டேஸ்ட்டே. இப்போ நம்ம கல் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்க்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம கெட்டியாக வச்சு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொரன்னு அரைச்சிருக்கு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கெட்டியாக வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதுவும் நம்ம சட்னி வேறு கலக்கி தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது. ஸோ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதை தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி நம்ம வதக்குன அதே பேனே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேருங்க. எப்போவுமே ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்து நீங்கள் தாளித்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அதனால் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே வந்து கருவேப்பிலை சேருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு சட்னியை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு சட்னி சாப்பிடும்போது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கலக்கி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேறு எந்த தண்ணி சேர்க்க வேணாம். அந்த தண்ணியே நமக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரண்டியை வச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஊருக்கெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாது இந்த சட்னி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தக்காளி சட்னி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும். ஆனால் எப்போ வதக்கி ஆற வச்சு நம்ம சட்னி அரைக்கிறதுன்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான தக்காளி சட்னி தான் இது. டக்குன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம தாளித்து விட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் தள்ளுவண்டி கடையில் நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான சட்னி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதே அளவுக்கு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியும் ஊற்ற மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ இதை நம்ம அரைச்சதை நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி வந்து நம்ம முன்னாடி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளித்து விட்டுருவோம். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொதிக்க வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் நான் அதை சேர்த்துக்க போகிறேன். இது காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் கலரிங் நமக்கு கிடைக்கும் தக்காளி சட்னியோட ஃப்ளேவரு. ரோட்டு கடையில், தள்ளுவண்டி கடையில் இந்த மாதிரி தக்காளி சட்னி நமக்கு அரைச்சி கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதே நம்ம வீட்டிலேயே டக்குன்னு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சி சமைக்கும்போது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். குயிக்காக வேலை முடியும். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நம்ம போட்டிருக்க தண்ணி, அந்த சட்னி எல்லாமே நல்லா ஃபுல்லாக கொதித்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் இந்த சட்னி நல்லா கொதிக்கணும். அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான சட்னி ரெசிபீஸ் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.